விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மாட்டுக்கு ஊசி போடணும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம். அவர் வராரு, ஒரு ஸ்ட்ராவை எடுத்து ஊசியில் போட்டு மாட்டுக்குள்ளே போடுறாரு. அது ஏஐ கண்ணை எடுத்து மாட்டோட கர்ப்பப்பைக்குள்ளே போடுறாரு. இதுதான் விஷயம். அந்த ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஊசி போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த விந்தணு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரா வந்து எப்படி உருவானது, எதனால் உருவானது, எப்படியெல்லாம் இது வந்து கடந்து வந்த பாதைகள் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரியே தான் அந்த காலங்களிலும் இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது எப்படி ஸ்ட்ராவாக கொண்டு வரப்பட்டது, அதுக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும், இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்க பசுவுக்கு எப்படி கருத்தரிக்க வைக்குது, இதோட வைக்கக்கூடிய வரலாறு, அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லலாம், உலகத்திலேயே சிறந்த ஒரு காளியோட விந்துவை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இப்போ நம்மளால் பயன்படுத்த முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஸ்ட்ரா மூலயமா தான். இது ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் மூலயமா இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம மாடுகளுக்கு நம்ம அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேவா, வீடியோக்களை போகலாம். ஸோ ஆரம்ப காலகட்டங்கள், அதாவது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, 1970 இத்தாலியை சேர்ந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாக ஒரு நாய்க்கு செயற்கை முறை கருவூட்டல் அப்படிங்கிறது செய்கிறாரு. அதற்கு பிறகு 1900 தொடக்கத்தில் ரஷ்யா தான் மாடுகளுக்கு இந்த முறையை பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க. ஓகேவா, அப்போல்லாம் விந்துவை வந்து பார்த்திங்கன்னா திரவ வடிவில், அதாவது பார்த்திங்கன்னா லிக்விட் செமன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரும் பிரச்சனையாகவே, இந்த லிக்விட் செமன் வந்து ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தாலும் இன்னொரு வகையில் பெரும் பிரச்சனையாகவே இருந்தது. அப்படி என்னடா பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த லிக்விட் செமன்னு சொல்லக்கூடிய அந்த செமன்ஸ் வந்து அதிகபட்சமாக 2 நாட்களுக்கு மேலே உயிரோடு இருக்காது, வச்சிருக்கவும் முடியாது. ஓகேங்களா, சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். ஆரம்ப காலகட்டங்களில் உலர்ந்த பனிக்கட்டிகள், அதாவது பார்த்திங்கன்னா ட்ரை ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸுக்குள்ளே வந்து இதை வச்சு சேகரித்து கொண்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் காளைகள் மூலயமா டைரெக்டாக பண்ணாங்க. அதன் பிறகு அதை சேகரித்து ஐஸ் பாக்ஸில் வச்சு கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதற்குன்னு ஒரு கண்டாமினேஷன் ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு கொண்டு போய் ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு மேலே அந்த செமன் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியாது. ஓகே, இப்போ இதுக்கு மாற்று வசலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. நீண்ட தூரத்துக்கு இதை கொண்டு போகும்போது குளிர்ச்சி நிலையிலேயே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விந்தணுக்கள் இருக்கு இல்லையா, செமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். அப்போ இது மாதிரி வீணாக வரதுனால இன்னும் நிறையா காளைகளிலிருந்து எடுக்கக்கூடிய விந்துக்களை கிடையர்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலை போயிட்டே இருக்குது. ஸோ இதற்கு ஒரு மாற்று வழியாக நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1949 ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, விந்துக்கள் மூலமாக கிளைஸ்ட்ரோல் அப்படிங்கிற திரவத்தை சேர்த்து விந்து செல்கள் உறையும் போது சாகாமல் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விந்தணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் பண்ணும் போது எந்த விந்துக்களுமே சாகாது, அது அப்படியே இருக்கும், உயிரோடு எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும். எகைன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாயிங் பண்ணும் போது தான் அது வந்து மறுபடியும் உயிர் பெற்று போகும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு மெத்தடை அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போனா 1949 தான் அதை முதலாக கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இது வந்து 1963 ராபர்ட் கசோ அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார். இப்போ இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி மூலிமா அப்போ பயன்படுத்த முடிஞ்சதா அப்படின்னாலாம் கிடையாது. ஸோ அந்த காலங்களில் அதனால் இந்த ஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக உடஞ்சி போயிடும். ஓகேவா, அதுவும் குறிப்பாக -196°C வெப்பநிலையில் திரவ நைட்ரஜனில் வச்சு இந்த உலகத்தோட எந்த மூளைக்கும் நாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃப்ரோசன் செமனை கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா, நாம் இந்தியாவில் 1939 மைசூரில் தான் முதலாக வந்து இதை ஆரம்பித்தோம். 1970களில் வெண்மை புரட்சி மூலமாக இது நாடு முழுக்க பரவி இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற கலப்பின மாடுகள் உருவாக ஒரு மிகப்பெரிய பங்கு அப்படிங்கிறது வகிச்சிருக்கு. இப்போ இந்த ஃப்ரோசன் செமனை நம்ம சரியான முறையில் பராமரித்தோம் அப்படின்னா 10-20 ஆண்டுகளுக்கு மட்டும் இல்லாமல் அதற்கு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வீரியம் குறையாமல் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த செமனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, உள்ளே எந்த ஒரு மூமெண்ட்டுமும் இருக்காது, செமன் வந்து செத்தும் போகாது. ஓகேங்களா, ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த காளையோட விந்தை எடுத்துகிட்டு போய் மற்றொரு நாடுகளுக்கு பயன்படுத்த முடியும். அப்படி தான் இன்றைக்கி நம்ம நாடுகளுக்கு வந்திருக்கக்கூடிய HF மாடுகளாக இருக்கட்டும், ஜெர்சிகளாக இருக்கட்டும். ஸோ இது வந்து ஹைப்ரிட் செய்யப்பட்டு இன்றைக்கி பால் நமக்கு அதிக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதையே ஜெனட்டிக் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த ரக காளைகளோடைய விந்துவை சேமித்து வச்சு அவை இறந்த பிறகு அதை வந்து அந்த விந்துக்களை வந்து பல தலைமுறைகளுக்கு பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா. இதை தான் எப்போ வேண்டுமானாலும் இந்த காலத்தில் நாம் அந்த செமன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்க முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் அந்த செமன் ஸ்ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.2 மில்லி அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. பிறகு வந்து 0.5 மில்லி அப்படின்னு மாற்றினாங்க. அதற்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியது 0.25 மில்லி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா, இந்த அளவு 1.2 மில்லியிலிருந்து 0.25 மில்லியாக குறைக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய அறிவியல் மற்றும் பொருளாதார காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா, இது வந்து குளிரூட்டு வேகம் மற்றும் தரத்தை, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீசிங் ரேட் அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஓகே,
இப்போ உதாரணத்துக்கு 1.2 மில்லி இருக்குது அப்படின்னா, செமன் ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா, ஒரு சில பகுதிகள் சீக்கிரமாக கூல் ஆகிடும். அதாவது பார்டரில் ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் சீக்கிரம் கூல் ஆகிடும். பட் சென்டரில் இருக்கிற பகுதிகள் சீக்கிரமாக கூலிங் ஆகாது. இது மூலயமா அதிகமான செல்கள் வந்து பார்த்திங்கன்னா சேதமடைஞ்சு போயிடுது. இது வந்து ஊசி போட்டும் போடாத மாதிரி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுது. அதுவே இந்த 0.25 மில்லி இருக்கு இல்லையா, இது மிக மெல்லிஸாக இருக்கிறதுனால விந்து செல்கள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 செகண்டோ 5 செகண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு குளிர்ச்சி அடைஞ்சிருது. சீரான ஒரே நிலையில் இருக்கிறதுனால இந்த விந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் இறந்து போகாது, ரொம்ப நாள் இருக்கும். இது வந்து போஸ்ட் தா மொர்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதிக சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த 1.2 மில்லி குப்பைகள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இது வந்து 100 தான் வந்து ஒரு கேனிஸ்டரில் வைக்க முடியும் ஒரு கேனில். ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல 0.25 மில்லி குப்பிகளை அந்த ஸ்ட்ரா வந்து 400லேருந்து 500 வரைக்கும் நம்மளால் அடுக்கி வச்சு கரெக்டாக நம்ம பயன்படுத்திட்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட விநியோக செலவு அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.2 மில்லியோடு கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து விநியோகத்துக்கான செலவு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதிகப்படியான பயன்பாடு, அதாவது 1.2 மில்லியை பயன்படுத்தும் போது ஒரு காளையிட்ட இருந்து ஒரு முறை எடுக்கப்படும் விந்துவை வச்சு குறைவான பசுக்களையே வந்து சனைப்படுத்த முடியும். ஆனால் இந்த 0.25 மில்லியாக பிரிக்கும் போது ஒரு முறை எடுக்கப்படும் விந்துவை வைத்து 4 மடங்கு அதிகமாக பசுக்களை வந்து பார்த்திங்கன்னா கருவூட்டல் செய்ய முடியும். அந்த சிறிய அளவிலான கருத்தரிப்புக்கு தேவையான சுமார் 15லிருந்து 20 மில்லியன் விந்து செல்கள் அடர்த்தியை வைக்க முடியும். அந்த சின்னது 0.25 மில்லிலேயே அவ்வளோ அடர்த்தியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடக்கி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நவீன கருவூட்டல் துப்பாக்கின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐ கன்ஸுக்கு வந்து 0.25 மில்லி மற்றும் 0.50 மில்லி அளவில் வந்து பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக செயல்படுற வகையில் தான் வடிவமைச்சிருக்காங்க. இது மாட்டுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளேயே போய் விந்துவை செலுத்தக்கூடிய அளவுக்கு சிறந்ததாக இருக்குது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ராஸ் எல்லாமே இப்படி வந்தது தான். இதுதான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிற இந்த செமன் ஸ்ட்ராவுடைய முக்கிய பங்கு. ஒரு காலத்தில் மாடுகள்லேருந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியாத மாடுகள் நேராக ஓட்டு போனோம். அப்புறமா அது வந்து ஐஸ் பாக்ஸில் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போனோம். அதற்கப்புறம் அதுவே இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டாலிட்டி, அதை பார்த்திங்கன்னா அந்த நீத்து போகிறது இது மாதிரியான வேலைகள்லாம் பார்த்து கருமுட்டையோடு கலந்து இதையெல்லாம் பண்ணி கொஞ்சம் காலம் ஓட்டணும். அதற்கப்புறம் கொண்டு வரப்பட்டதான் இந்த செமன் ஸ்ட்ரா. இந்த செமன் ஸ்ட்ராவுமே 1.2 ml இருந்துச்சு. அப்புறம் 0.5 கொண்டு வந்தாங்க. இப்போ 0.25 கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செமன் சார்ட்டட் ஸ்ட்ரா அப்படின்னே வந்துருச்சு. அதாவது போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணா கெடேரிக்கண்ணா அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஊசி போடுற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்பங்கள் அப்படின்னு வந்துருச்சு. ஒரு சில பகுதிகளில் இன்றைக்குமே இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து கண்டிப்பாக இது கெடேரிக்கண்ணு தான் அப்படிங்கிற முறையில் போட்டு கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த ஆர்டிஃபிஷியல் இருக்குது இல்லையா, இது மூலயமா வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எவ்வளவோ முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது செமன் சார்ட்டட் ஸ்ட்ரா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அந்த சக்ஸஸ் ரேட்டை நாங்கள் அதிகப்படுத்தி கண்டிப்பாக சந்தைகளில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முன்னெடுப்பை கவர்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க, தனியார் நிறுவனமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் அதை பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.